பெஸ்ட் moral ஸ்டோரீஸ். அது ஒரு அழகான கிராமம். இயற்கையா அந்த கிராமம் பார்க்க ரொம்ப அழகா இருந்தது. பெரிய மீன் பிடிக்கிற ஆறு இருந்தது. அந்த ஆறு பார்க்க ரொம்ப பெருசா, பார்க்கிறதுக்கும் ரொம்ப அழகா இருந்தது. அந்த ஊருக்கு ராமையா, சோமையா, சுப்பையா இவங்க 3 பேர் மட்டும்தான் வழிகாட்டி. அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் நல்லது கெட்டது அப்படின்னு எடுத்து சொல்லுவாங்க. ஒரு நாள் கௌரி ஆத்தங்கரையில வலைய வீசுறதுக்காக ரொம்ப சிரிச்சுக்கிட்டே ராமையா கிட்ட, என்னையா ராமையா, இப்போ இந்த ஆத்துல இருந்து பெரிய பெரிய மீன் கிடைக்குது. இதே மாதிரி எப்பவுமே மீன் கிடைச்சா இந்த பெரிய பெரிய மீனை கொண்டு போய் வித்து நல்ல பணத்தை சம்பாதிக்கலாம். பசங்களுக்கு 3 நேரம் வயிறு நிறைய சாப்பாடு போடலாம். வரப்போற பண்டிகைய கூட நிம்மதியா கொண்டாடலாம். ஆமாங்கௌரி, இந்த தண்ணி தான் நம்ம தாத்தன் பாட்டங்காலத்துல இருந்தே நம்மளுக்கு வழிநடுப்பா வந்துகிட்டு இருக்கு. கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா கடவுள் மாதிரியே அது நம்மளுக்கு சோறு போடும். யாரு நம்புனவங்கள எப்பவுமே மோசம் பண்ணாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது மீன் பிடிக்கிற ரங்கா வலை எடுத்துக்கிட்டு அந்த பக்கமா நடந்து வந்தா. ராமைய தாத்தா, நேத்து நான் பிடிச்ச பெரிய மீன் மார்க்கெட்ல நல்ல விலைக்கு போச்சு. பெரிய பெரிய மீன் கிடைக்கிறதுனால நம்ம அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். ஜமீன்தாரரான ராகவையா கூட நம்மள எதுவுமே சொல்றது இல்ல. அவரு நம்மள நிம்மதியா விட்டா கூட நம்ம ரொம்ப சந்தோஷமா மீன் பிடிச்சுக்கிட்டே வாழலாம். இவங்க பேசுற வார்த்தை அந்த பக்கமா போய்கிட்டு இருக்கிற ஜமீன்தார் காதுல விழுந்தது. அவனுக்கு எவ்வளவு சொத்து சொகம் இருந்தா கூட ஊருக்குள்ள யாருமே நல்லா இருக்கிறது அவனுக்கு சுத்தமா பிடிக்காது. அவன் வீட்டுக்கு போய் அவன் வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரனை கூப்பிட்டு, பாத்தியா வீரையா, என் கண்ணு முன்னாடியே எப்பேற்பட்ட விஷயம் நடக்குது. இந்த ஊருக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் இலவசமா ஆத்துக்கு இறங்கி மீனை பிடிக்கிறாங்க. என்னோட ஆறு, என்னோட மீன், என்னோட இடம். அவங்க எல்லாரும் என்னோட இடத்துல வாழ்றாங்க. அவங்களுக்குள்ள பண்டிகை கொண்டாட்டமா இருந்தா எனக்கு மட்டும் நயா பைசா பிரயோஜனம் இல்ல. இதை என்னால தாங்க முடியல. வீரையா அவனுக்கு சமாதானம் ஆகுற மாதிரி, ஆமாங்கய்யா ராகவையா, உங்க தயவாலதான் அவங்க வாழ்றாங்க. நீங்க ரொம்ப நல்லவரா இருந்ததுனால இவ்வளவு நாளுக்கு அவங்கள சும்மா விட்டு வச்சிருக்கீங்க. அவங்க பிடிக்கிற ஒவ்வொரு மீன் மேல உங்களோட முதிரை இருக்கணும். அவங்க என்ன நல்லதாவது, உங்க ஜோபு நிறையவே மாட்டேங்குதே. ராகவராவ் ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டு, சீக்கிரமா போய் அவங்க எல்லாரையும் என் வீட்டு முன்னாடி கூட்டிட்டு வா. நான் இப்பவே அவங்க திமிரெல்லாம் அடக்க போறேன் அப்படின்னு சொன்ன உடனே வீரையா உடனே போய் ராமையா, சுப்பையா, ரங்கா, சுப்பையா, சந்தோஷ் எல்லாரையுமே மீன் பிடிக்கிறத நிறுத்திட்டு அவங்க எல்லாரையுமே ஒரே தடவை கூட்டிட்டு வந்து ஜமீன்தார் முன்னாடி நிக்க வச்சா. அவங்க எல்லாருக்குமே அங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. அவங்க பயத்துல நின்னுகிட்டு இருந்தாங்க. உடனே வீரையா, இங்க பாருங்கடா, ஐயா வராரு, எல்லாரும் கைய கட்டிக்கிட்டு தலை குனிஞ்சு நில்லுங்க அப்படின்னு திமிரா சொன்னான். இங்க பாருங்கடா, இதுக்கப்புறம் என்னோட ஆத்துல நீங்க மீன் பிடிக்கணும்னா எனக்கு நீங்க தேவையான அளவுக்கு காசை கொடுக்கணும். என்னோட ஆத்த மீனை புடிச்சு நீங்க இலவசமா ஜல்சா பண்றீங்களா? உங்கள யாராவது சரி என் ஆத்துல இருந்து மீன் பிடிக்கணும்னா எனக்கு பெரிய மொத்தத்துல பணத்தை கொடுத்துட்டு தான் செய்யணும். இந்த நியமம் நாளையில இருந்தே அமலுக்கு வரப்போகுது. சந்தோஷ் அந்த வார்த்தையை கேட்டு, ஐயோ, பணத்தை கட்டணுமா? பணத்தை கட்டுறதுக்கு ஐயா எங்க கிட்ட அந்த அளவுக்கு காசு இல்லைங்களே, நாங்க எங்கிருந்து கட்டுறது? வீட்ல வயசான அம்மா இருக்காங்க, மருந்து வாங்க கூட காசு இல்லைங்க ஐயா. ராமையா கைய ஜோடிச்சுக்கிட்டு கண்ணீர் விட்டுக்கிட்டு, மகாபிரபு எங்களை காப்பாத்துங்க. நாங்க ஒவ்வொரு நாளும் வேலை செஞ்சா மட்டும்தான் சாப்பிட முடியும். நாங்க எவ்வளவுதான் வேலை செஞ்சாலும் மீனை வித்தாலும் அந்த அளவுக்கு எங்களுக்கு காசு வர்றது இல்லைங்க ஐயா. ஏதோ கொஞ்சம் மீனை வித்துதான் அதுல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நாங்க எல்லாரும் பெரிய மொத்தத்துல எப்படிங்க ஐயா காசை கட்டுறது? தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க ஐயா. அங்க வேணும்னா ஒவ்வொரு நாளும் இலவசமா கொஞ்சம் மீன் கொடுக்கறோம். எனக்கு உங்க மீன் வேண்டாம், பணம் தான் வேணும். உங்க மீன் யாருக்கு வேணும்? நான் சொல்றது இவ்வளவுதான், பணத்தை கட்டினவங்க மட்டும் தண்ணில இறங்குனா போதும். பணத்தை கட்டாதவங்க எங்கேயாவது தண்ணில இறங்குனா அதுக்கப்புறம் உங்க காலை வெட்டிடுவேன். போய் பணத்தை ஏற்பாடு பண்ணுங்க, இல்லனா நீங்க எல்லாரும் உங்க வேலையை மாத்துங்க அப்படின்னு சொன்ன உடனே மீன் பிடிக்கிற எல்லாருமே சேர்ந்து அக்கம் பக்கம் அந்த ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷங்க அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் கடன் வாங்கி ஜமீன்தாரர் ஐயா கையில கொண்டு வந்து பணத்தை கொடுத்தாங்க. என்னதான் பணத்தை கட்டினாலும் அவங்களுக்கு நிம்மதி அப்படிங்கறதே இல்ல. சந்தோஷ் ஒரு நாள் மீன் பிடிச்சுக்கிட்டு இருந்தான். வீரையா அதே ஆத்தங்கரையில ஒரு கம்ப பிடிச்சுக்கிட்டு சந்தோஷ் கிட்ட இப்படி சொன்னான், ஏ சந்தோஷ், நேரம் ஆயிடுச்சு, வெளியே வா. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தான் தண்ணியில இருக்கணும்.
இன்னும் மீன் வேணும்னா எங்க ஐயாவுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய பணத்தை கட்டிட்டு தான் போனோம். இல்லனா உங்க வலைய புடுங்கிக்கிட்டு தண்ணிலேயே தள்ளிடுவேன். இப்படி அந்த ஊர் ஜனங்களோட வாழ்க்கை அப்படியே போய்கிட்டு இருந்தது. இப்படி மீன் பிடிக்கிறவங்க ரொம்ப குறைவான நேரத்துல மீன் பிடிக்கிறதுனால அவங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆதாயம் வரல. இதனால ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஒரு நாள் கூட்டம் கூடுனாங்க. கௌரி கண்ணீரை விட்டுக்கிட்டு, சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லாம வீட்ல இருக்கிற பாத்திரம், என்னோட பழைய புடவை, இது எல்லாத்தையும் விட்டுதான் இன்னைக்கு நான் சாப்பிட்டுருக்கேன். ஒவ்வொரு வேளை மட்டும் சாப்பிட்டு இன்னொரு வேளை பசியில இருக்கிறோம். ஜமீன்தாரர் ஐயா நம்மள வாழ விட மாட்டேங்கிறாங்க. நம்மளோட உசுறு அவங்களுக்கு பெருசு இல்லையே. சந்தோஷ் கூட கவலையோட, ஜமீன்தார் ஐயாவுக்கு காசை கொடுக்கணும் அப்படின்னு நான் கூட நிறைய பேருக்கிட்ட கடன் வாங்கி பொண்டாட்டியோட நகையெல்லாம் அடமானம் வச்சிருக்கேன். இருந்தாலும் ஜமீன்தார் ஐயாவோட தாகமே தீரல. நான் நடுரோட்ல விழுந்திருக்கேன். ரங்கா யோசிச்சுக்கிட்டே எல்லாரையும் பார்த்து, நீங்க எல்லாரும் கவலைப்படுறீங்களே, இருந்தாலும் எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. நீங்க எல்லாருமே சின்ன சின்ன மீனை தானே பிடிக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது தண்ணிக்குள்ள இருக்கிற பெரிய மீன் என்ன ஆச்சு? அது எதுக்காக வெளியே வர மாட்டேங்குது? ஆமா, மீன் குறைஞ்சிருக்கு. ரங்கா கொஞ்ச நேரம் யோசிச்சு, ஆமாப்பா, எனக்கும் கொஞ்ச நாளா சந்தேகமா தான் இருக்கு. யாரோ நம்மளுக்கு தெரியாம மீனை புடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம பயத்துல தூரமா ஒதுங்கி இருந்தா இன்னும் யாரோ இந்த விஷயத்த அவங்க சாதகமா ஆக்கிக்கிறாங்க. நம்ம நைட்ல யாருக்குமே தெரியாம காவலுக்கு இருந்தே ஆகணும். அப்போ அந்த திருடன் யாருன்னு தெரிஞ்சிடும். அப்படி ஒரு வேளை திருடன் கடிச்சா நடு ரோட்ல கட்டி போட்டு அடிக்கணும் அவனை. அன்னைக்கு நைட்டு ரொம்ப குளிரா இருந்தது. சில்லுன்னு காத்து வீசிக்கிட்டு இருந்தது. ராமையா, சோமையா, ரங்கா எல்லாருமே சேர்ந்து இருட்டுல நைட்டு நேரத்துல அந்த ஆத்தங்கரை பக்கத்துல இருக்கிற பெரிய ஆலமரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருந்தாங்க. எங்கேயுமே எந்திரிச்சு போகாம சத்தம் போடாம நின்னுகிட்டு இருந்தாங்க. நடு ராத்திரி நேரத்துல யாரோ அந்த வழியா குசுகுசுன்னு பேசிக்கிட்டு தண்ணிக்கு இறங்குறத பார்த்தாங்க. அப்போ ரங்கா, ராமையா தாத்தா, அங்க பாருங்க, யாரோ மெதுவா வராங்க. உங்க கையில பெரிய பெரிய கூடைங்க இருக்கு. சுப்பையா கண்ணை பெருசு பண்ணி பாத்துக்கிட்டு, ஐயோ, அங்க வந்து அந்த வலை வீசுறது நம்ம வீரையா தானே? ஆமா, இன்னொருத்தன் கூட யாரோ போர்வைய போத்திக்கிட்டு இருக்கான். அட, அவரு சாக்ஷாத் நம்ம ஜமீன்தாரர் ஐயா தான். சோமையா கோவத்துல பல்ல கடிச்சுக்கிட்டு, ஓ, அப்படின்னா நம்ம கிட்ட மீன் பிடிக்க காசையும் வாங்கிக்கிட்டு நைட்டு நேரத்துல யாருக்குமே தெரியாம பெரிய பெரிய மீனுங்கெல்லாம் இவங்க பிடிக்கிறாங்களாம். அதனாலதான் நம்மளுக்கு பெரிய மீன் மாட்ட மாட்டேங்குது. அப்படின்னா அவங்க எங்க போறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு வண்டி போகும்போது வண்டியோட பின்னாடியே அந்த வண்டி பக்கத்திலேயே இருக்கிற பெரிய பட்டணத்துக்கு போய் சேர்ந்துச்சு. அங்க ராகவையா அந்த மீனுங்களை நல்ல விலைக்கு வித்தாரு. அதுக்கப்புறம் ஒரு பையில பணத்தை நிறைச்சுக்கிட்டு கிளம்பிட்டாரு. மறுநாள் காலையில உங்க எல்லாருமே ஒரு பக்கம் நின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. சுப்பையா ரொம்ப கோவமா இருந்தான். என்ன இது பகல் கொள்ளையா இருக்கு? நம்மளுக்கு பகல் நேரத்துல மீனை பிடிக்காதீங்கன்னு சொன்னா மீன் நிறைய குட்டி போடல. அப்படின்னா அவங்க எல்லாருமே நைட்ல பெரிய பெரிய மீனை பிடிச்சி நல்ல விலைக்கு வித்து லட்சக்கணக்கில் பணத்தை சம்பாதிக்கிறாங்க. அவளையும் மிரட்டி நம்மகிட்டையும் காசை வசூல் பண்ணி பகல் நேரத்துல திருட்டு வேஷம் போடுறாங்களா? அவன் ஊரோட நல்லவன் கிடையாது. அவன் சரியான பகல் கொள்ளக்காரன். நைட்டு நேரத்துல பச்சை மீன் பிடிக்கிற திருடன். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கவே கூடாது. தப்பு பண்றவங்க எவ்வளவு பெரியவங்களா இருந்தாலும் அவங்கள நிக்க வச்சு அவங்க செஞ்ச தப்புக்கு நிக்க வச்சு கேள்வி மேல கேள்வி கேட்கணும். நம்ம எல்லாருமே இன்னைக்கே சேர்ந்து போய் அவங்கிட்ட ஒரு நியாயத்தை கேட்டுட்டு வரலாம் அப்படின்னு ஊரு ஜனங்க எல்லாருமே கிளம்பி ஊரு பெரியவரான வீரையா அவங்க எல்லாரையும் பார்த்து பயந்து போய், என்ன எல்லாரும் கூட்டம் கூட்டமா வந்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஐயா சீக்கிரமா எந்திரிச்சு உள்ள குளிச்சுக்கிட்டு இருக்காரு. நீங்க எல்லாருமே எங்க பேச்ச கேட்டு இங்க இருந்து கிளம்பி போங்க. டேய், ஏண்டா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கீங்க? இன்னைக்கு வேலை இன்னும் முடியலையா? இல்ல ஏதாவது என்கிட்ட எல்லாரும் சேர்ந்து கேட்கலான்னு வந்தீங்களா? ராமையா எல்லாரையுமே பின்னாடி அனுப்பி வச்சுட்டு தைரியமா முன்னாடி வந்து, நாங்க எல்லாம் காசை கேட்க வரல, இதுக்கப்புறம் காசை கட்ட மாட்டோம் கூட. உங்களுக்கு பணத்தை கட்ட வேண்டிய அவசியம் எங்களுக்கு வரவே இல்ல. ராகவையா எல்லாருமே அவமானப்படுத்துறாங்க அப்படின்னு கோவமா, என்னடா பேசுற நீ? என் வீட்டு முன்னாடி வந்து நின்னுக்கிட்டு எல்லாரும் முன்னாடியும் என்ன பேரை வச்சு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கியா? உங்க எல்லாருக்கும் எவ்வளவு தைரியம் வீரையா? இவங்க கையில இருக்கிற வலையெல்லாம் புடுங்கிக்கிட்டு இவங்கள உடனே ஊரை விட்டு வெளியே துரத்து.
இங்க பாருங்க ஐயா, நாங்க நைட்டு பகலுன்னு கஷ்டப்பட்டு உங்களுக்கு காசை கொடுத்தா நீங்க மட்டும் எங்களுக்கு தெரியாம நைட்ல போய் பெரிய பெரிய மீன் பிடிச்சி பக்கத்து ஊருக்கு கொண்டு போய் வித்து பணத்தை சம்பாதிக்கிறீங்க. அத நாங்க பாத்துட்டோம். உண்மையாவே மீன் திருடன் யாருன்னு சொல்லுங்க பாக்கலாம். நீங்க நல்லா மெத்து மெத்துன்னு உக்காந்துக்கிட்டு மறுபடியும் நீதி கதைங்க சொல்றீங்களா? பகல்ல ஜமீன்தாரா நாடகம் போடுறது மட்டும் இல்லாம நைட்டு நேரத்துல திருடனா வேலை செய்யறியா? வீரையா கவலையோட மூஞ்ச தொடச்சிக்கிட்டு, ஐயா ஐயா, நேத்து நைட்டு நம்ம செஞ்ச வேலையெல்லாம் தெரிஞ்சு போச்சு போல. ராகவையா உள்ளுக்குள்ள பயத்தை வச்சுக்கிட்டு, யாருடா திருடன்? என்னோட ஆத்துல நான் மீன் பிடிக்கிறதுக்கு என்ன பார்த்து நீங்க திருடன் அப்படின்னு சொல்லுவீங்களா? நான் ஜமீன்தாரரு. என்ன கேக்குற உரிமை உங்களுக்கு யாருக்குமே இல்ல. எனக்கு இஷ்டம் வந்த மாதிரி நான் மீன் பிடிப்பேன். அப்படியா? அப்படியா? நீங்க நைட்டு நேரத்துல திருட்டுத்தனமா மீன் பிடிச்சது மட்டும் இல்லாம பக்கத்து ஊருக்கு கொண்டு போய் வித்துட்டு வந்தீங்களே, இதுதான் நீங்க இந்த ஊருக்கு செய்யற நல்லதா? இப்ப நாங்க எல்லாருமே போய் உங்க பேர்ல நம்ம ஊரு மகாராஜா கிட்ட சொல்ல போறோம். உன்னோட திருட்டுத்தனத்தை போய் இந்த ஊரு ராஜா கிட்ட சொன்னா அவரே இங்க வந்து உன்னை புடிச்சு ஜெயில தூக்கி கொண்டு போய் வைப்பாரு. வாங்கடா, இவன் யாரு என்ன ஏதுன்னு ராஜா கிட்ட சொல்லலாம். அதுக்கப்புறம் இவன் என்ன பண்றது வேண்டான்னு அவரே பாத்துக்குவாரு. இப்படி ராஜு போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு வார்த்தையை கேட்ட உடனே ஜமீன்தாரரான ராகவையா நெஞ்சே வெடிச்சு போற மாதிரி பயந்துகிட்டு இருந்தான். மகாராஜாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன கதியோன்னு யோசிக்க ஆரம்பிச்சான். அவனோட பலம் இந்த விஷயத்துல எதுவுமே சரியாவாதுன்னு புரிஞ்சுக்கிட்டான். உடனே இவங்க கிட்ட செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்கணும்னு கையெடுத்து கும்பிட்டு, வேண்டாம் வேண்டாம் ஜனங்களை என்ன மன்னிச்சிடுங்க. என்னோட புத்தி மண்ணு தின்னு போயிடுச்சு. என்னோட பேராசை என் கண்ணை அடிச்சிருச்சு. இனிமே உங்க ஆத்து மேல எனக்கு எந்த விதமான அதிகாரம் இல்ல. இனிமே அந்த ஆறு உங்களோட இது. ஆத்து மேல முழு உரிமை உங்களுக்கு தான் இருக்கு. இனிமே உங்ககிட்ட எப்பவுமே பணத்தை வசூல் பண்ண மாட்டேன். இந்த விஷயத்த ராஜா கிட்ட மட்டும் போய் சொல்லிடாதீங்க. என் மரியாதையே எடுக்காதீங்க. சரி, நீ தப்ப ஒத்துக்கிட்டதுனால சும்மா விடுறோம். இதுதான் உனக்கு கடைசி அவகாசம். இனிமே எப்பவாவது எங்களுக்கு கொடுமை கொடுத்தா அப்புறம் உன்னோட நிலைமை ரொம்ப மோசமாயிடும். மூலியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அதிகமா ஆசைப்படுறதுனால எப்பவுமே யாருக்கும் நல்லது என்னைக்கும் நடக்காது. எல்லாருமே ஒத்துமையா இருந்தா எந்த மாதிரி நிலைமையிலையும் எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் ஜெயிச்சு வரலாம். அநியாயம் என்னைக்குமே நிக்காது. என்னைக்கு இருந்தாலும் தர்மம் தான் ஜெயிக்கும். அந்த ஊர்ல ராமாச்சாரி சகுந்தலா அப்படிங்கிற புருஷன் பொண்டாட்டி இருந்தாங்க. ராமாச்சாரி மரம் வேலை செய்யறவன். அவன் காலையிலேயே காட்டுக்கு போய் மரத்தை வெட்டி கொண்டு வந்து மரத்தால என்னென்ன பொருளுங்களை செய்ய முடியுமோ அந்த பொருளுங்களெல்லாம் செஞ்சு பட்டணத்துக்கு கொண்டு போய் செஞ்சு வித்துக்கிட்டு இருந்தான். ரொம்ப நல்ல குணம் உள்ளவன். அவன் எப்பவுமே அவனுக்கு வர வருமானத்துல மத்தவங்களுக்கு உதவி செய்வான். அவனுக்கு வர வருமானம் குறைவா இருந்தாலும் அதுலயே மத்தவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தான். அவனோட தாத்தா காலத்துல இருந்தும் அவன் கையில ஒரு கொடாலி இருந்தது. அந்த கொடாலியால எந்த வேலையும் ஆரம்பிச்சாலும் வெற்றியோட முடியுது அப்படிங்கறது அவனோட ஐதீகம். அது மேல அவன் ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தான். இப்படி ஒரு நாள் காலையில கொடாலிய எடுத்துக்கிட்டு காட்டுக்கு போறேன்னு, சகுந்தலா, நான் காட்டுக்கு போய் மரத்தை வெட்டிக்கிட்டு வரேன் பத்ரம். ஏங்க, இன்னும் எத்தனை காலத்துக்கு இந்த பழைய கொடாலிய வச்சு வேலை செய்வீங்க? புதுசா வாங்கலாம்ல. அடி பைத்தியக்காரி, இது எங்க தாத்தா எங்க அப்பாக்கு கொடுத்தாங்க. எங்க அப்பா எனக்கு கொடுத்தாரு. இந்த கொடாலி தான் எனக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன். ஆனா நீ என்னடானா புதுசா வாங்கிக்கோன்னு சொல்ற. இதனால என்னைக்கும் எனக்கு எந்த ஆபத்தும் வந்ததில்ல. என்னோட தாத்தா முத்தாத்தா அப்பா நினைப்புலதான் இந்த கொடாலில நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏங்க, இந்த தேஞ்சு போயிருக்கிற கொடாலிய நீங்க மரத்தை வெட்டுனா எப்படிங்க வெட்ட முடியும்? ஏண்டி வெட்ட முடியாது? இத்தனை நாளா நான் வெட்டி சம்பாதிச்சு கொண்டு வந்து குடுக்கலையா? இப்ப சொல்ற? இந்த கொடாலிய மரத்தை 4 கொத்து கொத்துனாவே போதும், அந்த மரமே கீழே விழுந்துரும். இது சாதாரணமான கொடாலி இல்ல. சரி சரி, இந்த கொடாலி பத்தி பேசினாவே நீங்க பழைய காலத்து கதையெல்லாம் சொல்லுவீங்க. சீக்கிரமா போங்க, நேரமாகுது. சரிடி, சரி சரி, நான் இன்னும் கிளம்புறேன். அதோ பாரு, அந்த வீதியில இருக்கிற நாய் சரியா கத்த மாட்டேங்குது. அதுக்கு முதல்ல சாப்பாடு கொடு. நம்மளுக்கு குடிக்கிறதுக்கே இங்க கஞ்சி இல்லையா, அங்க நாய்க்கு சாப்பாடு போடணுமாமா. இங்க பாருடி, நம்மளுக்கு வாய் இருக்கு, நம்ம கேட்டு சாப்பிட்டுருவோம். அது மூகஜீவி, அது கேக்குமா? அதோட பசிய தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு கொஞ்சம் சாப்பாடு போட்டா போதும்.
சரி, நேரமாயிக்கிட்டு இருக்கு, நான் காட்டுக்கு போறேன். குந்தலா, நாய்க்கு சாப்பாடு போட மட்டும் மறந்துடாத அப்படின்னு சொல்லி அவன் காட்டுக்கு போனான். காட்டுக்குள்ள எல்லா பக்கமும் திரிஞ்சு திரிஞ்சு ஆத்தங்கரையில ஒரு மரத்தை பார்த்தான். இன்னைக்கு இந்த மரம் போதும், மரத்தை வெட்டி பத்திரமா கொண்டு போனோம் அப்படின்னு ஆத்தங்கரையில இருந்து ஒரு முடக்கு தண்ணி எடுத்து குடிச்சிட்டு மரத்தை வெட்டுறதுக்காக வந்தான். அப்போ அவனோட கை தவறி அந்த கொடாலி தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. ஐயோ, என்னோட கொடாலி கை தவறி தண்ணில விழுந்துருச்சே, இப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஆத்தங்கரை ஓரத்துல உட்காந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தான். அந்த நேரம் பார்த்து அந்த தண்ணில இருந்து ஒரு தேவதை மேல வந்தாங்க. ராமாச்சாரி, என்ன ஆச்சு, ஏன் கவலைப்படுற? நான் விறகு வெட்டும்போது என்னோட கை தவறி கொடாலி தண்ணில விழுந்துருச்சு. அதுக்கு போய் இவ்ளோ கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்க? இந்த கோடாலிய என் தாத்தா என் அப்பாவுக்கு கொடுத்தாரு, என் அப்பா எனக்கு கொடுத்தாரு. இது வம்சம் பாரம்பரியமா வந்துகிட்டு இருந்தது. இப்போ தண்ணில விழுந்து போச்சு. எவ்வளோ காலமா கஷ்டப்பட்டு இத காப்பாத்திக்கிட்டு வரேன். ஆனா இன்னைக்கு என்னோட கை தவறி தண்ணில விழுந்துருச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம நான் இப்படி கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கேன். சரி சரி, அது போனா போட்டோம். நீ போய் புதுசா ஒரு கொடாலிய தயாரிச்சுக்கோ. நான் வீட்டுக்கு சும்மா திரும்பி போக வரல. இந்த மரத்தை வெட்டி அந்த மரத்தை கொண்டு போய் நான் பட்டணத்துல வித்து அதுல வர காசுல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற சீனையவுக்கு உதவி பண்ணலான்னு நினைச்சேன். ஆனா அது இன்னைக்கு நடக்காம போயிடுச்சு. ஆமா, சீனையவுக்கு என்ன ஆச்சு? நீ எதுக்கு அவனுக்கு உதவி செய்யணும்? சீனையா ஒரு ஊனமுற்றவன். அவனால வேலை செய்ய முடியாது. அவனோட வீட்டை நடத்த முடியலன்னு என்கிட்ட சொல்லி கவலைப்பட்டான். இன்னைக்கு வர ஆதாயத்துல என் வீட்டுக்கு கொஞ்சம் செலவுக்கு பணம் எடுத்துக்கிட்டு அவனுக்கும் உதவி பண்ணலான்னு நினைச்சேன். நான் இப்படி நடந்துருச்சு. அப்படின்னா நான் உனக்கு உதவி செய்யறேன். ஆமா, இத்தனைக்கும் நீ யாரு? நீ எதுக்கு இங்க வந்திருக்க? நான் ஒரு தெய்வ கன்னிய. நான் இந்த தண்ணிக்குள்ளதான் பல காலமா இருக்கிறேன். உன்னோட கொடாலி இந்த தண்ணிக்குள்ள விழுந்த உடனே அது யாருதுன்னு பாக்க வந்த. ஆனா நீ இங்க வந்து பார்த்தா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க. என்னது, நீங்க இந்த தண்ணிக்குள்ளதான் இருக்கிறீங்களா? தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்றீங்களா? தண்ணிக்குள்ள விழுந்த கொடாலி எனக்கு எடுத்து கொடுக்கறீங்களா? கன்னிய ராமாச்சாரியோட பேச்ச கேட்டு உண்மையிலேயே ராமாச்சாரி மத்தவங்களுக்கு உதவி செய்யற குணம் அவனுக்குள்ள இருக்கா, இல்ல அவன் கெட்டவனா நல்லவனான்னு பாக்குறதுக்காக தெய்வக்கன்னிய பரீட்சைய ஆரம்பிச்சாங்க. தண்ணிக்குள்ள இருந்து ஒரு வெள்ளி கொடாலிய கொண்டு வந்து அவனுக்கு காட்டுனாங்க. ராமாச்சாரி, இந்தப்பா உன்னோட கொடாலிய கொண்டு வந்திருக்க, எடுத்துக்கோ அப்படின்னு சொன்ன உடனே, இது என்னோட கொடாலி இல்ல, இது வெள்ளி கொடாலி. ஆனா என்கிட்ட இருந்தது சாதாரணமான கொடாலி. உள்ள போய் என்னோட கொடாலிய இருந்தா கொண்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே தெய்வக்கன்னிய மறுபடியும் தண்ணிக்குள்ள போய் ஒரு தங்கத்தை கொடாலிய கொண்டு வந்து, ராமாச்சாரி, இதுதான் கண்டிப்பா உன்னோட கொடாலி. ராமாச்சாரி அந்த கொடாலிய பார்த்து, அம்மா, இது கூட என்னோட கொடாலி இல்ல. அம்மா, உங்க கையில இருக்கிறது தங்கத்தோட கொடாலி. ஆனா எந்த இரும்புல செஞ்சது சாதாரணமான பழைய கொடாலி. எனக்கு இது வேண்டாம். உந்து இல்லனா என்ன இப்போ? இந்த கொடாலிய நீயே எடுத்துக்கோ. இந்த பழைசான இரும்பு கொடாலியில இன்னும் எத்தனை நாளைக்குன்னு தான் வேலை செய்வ? இந்தா, இது தங்கத்தோட புது கொடாலி. இந்த புதுசான யாரதோ கொடாலி எனக்கு வேண்டாமா. என் தாத்தா முத்தாத்தா காலத்துல இருந்து வச்சிருந்த என்னோட பழைய கொடாலி வேணும். இந்த தங்க கொடாலியாவா வேண்டான்னு சொல்ற? சரி இரு, உனக்காக மறுபடியும் தண்ணிக்குள்ள போய் ஒரு தடவை பாக்குறேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் தண்ணிக்குள்ள இறங்கி ஒரு புதுசான கொடாலிய கொண்டு வந்து கொடுத்தான். இங்க பாருப்பா, உனக்கு வெள்ளி கொடாலிய கொண்டு வந்து காட்டுன. நீ வேண்டான்னு சொல்லிட்ட. சரின்னு சொல்லி தங்கத்து கொடாலிய கொண்டு வந்து காட்டுன. அதையும் நீ வேண்டான்னு சொல்லிட்ட. நீ உன்னோட தாத்தா முத்தாத்தம் பேர்ல வச்சிருக்கிற நம்பிக்கை, மத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிற அந்த குணத்துக்கு நான் என் கையில கிடைச்ச தங்கம் வெள்ளி எல்லா கொடாலியையும் உன் கையில கொடுக்கற. இத வச்சு நீ சந்தோஷமா இரு. இன்னும் மேல மேல இருக்கிற ஏழை ஜனங்களுக்கு நீ உதவி செய்வேன்னு நம்பிக்கை வைக்கிற. ராமாச்சாரி அந்த நேரம் பார்த்து அந்த கொடலைய எடுத்துக்கிட்டு தெய்வக்கன்னிக்கு நன்றிய சொன்னான். அம்மா, உங்களோட நம்பிக்கைய நான் கண்டிப்பா காப்பாத்துவேன். நீங்க என் மேல வச்சிருக்கிற கௌரவம் நம்பிக்கைக்கு எந்த ஒரு கெடுதலும் ஆகாத மாதிரி நான் பாத்துக்குவேன். நான் 4 பேருக்கும் உதவி செய்யற மாதிரி நல்ல வேலையதாமா செய்வேன். இப்படி ராமாச்சாரிக்கு தெய்வக்கன்னிய வந்து 3 கொடாலிய கொடுத்துட்டு
எல்லாம் சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் அவனும் அந்த கொடலைய எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தன்னோட பொண்டாட்டியான சகுந்தலா கிட்ட காட்டுல நடந்த விஷயத்த பத்தி எல்லாம் சொன்னான். ஏங்க, நீங்க தெய்வக்கன்னிய பாத்தீங்களா? ஆமாண்டி, பார்த்தேன். இவ்வளவு நாளா அந்த ஆத்து பக்கத்துல தான் நான் மரத்தை வெட்டிக்கிட்டு இருப்பேன். ஒரு நாளும் பார்க்கல. இன்னைக்கு என்னோட கை தவறி என் கொடாலி கீழே விழுந்துருச்சு. இந்த தெய்வக்கன்னி வெளியே வந்து என்ன பார்த்து சந்தோஷப்பட்டு எனக்கு இத கொடுத்தாங்க. இன்னைக்கு அந்த கடவுளை எனக்கு இந்த காணிக்கைய கொடுத்திருக்காங்க. அதுக்குதான் நான் எப்பவுமே சொல்றது, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களுக்கு உதவி பண்ணணும்னு. என்னோட இந்த நல்ல குணம்தான் இன்னைக்கு எனக்கு நல்லது நடக்க காரணமா இருந்திருக்கு. நம்ம கஷ்டப்படுற நாட்கள்ல கூட நீங்க மத்தவங்களுக்கு உதவி செஞ்சிருக்கீங்க. இப்படி நீங்க செஞ்ச நல்லதுதான் இன்னைக்கு நம்மளுக்கு நல்லது நடக்க காரணமா இருந்திருக்கு. அன்னையில இருந்து ராமாச்சாரி எந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சாலும் அதுல எல்லாத்துலயும் அவனுக்கு வெற்றி தான் நடந்துகிட்டு இருந்தது. இப்படி அவன் மத்தவங்களுக்கு உதவி செய்யற குணம் அவனுக்குள்ள இன்னும் அதிகமாச்சு. தண்ணில இருந்து தெய்வக்கன்னிய வந்து அவனுக்கு வெள்ளி தங்கம் கொடாலிய கொடுத்தது இப்படி அப்படின்னு அந்த ஊரு முழுக்க பரவிடுச்சு. அதே ஊர்ல இருக்கிற சூரையாவுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சது. இந்த ஊருக்குள்ள கஷ்டப்படுற ஜனங்களுக்கு உதவி செய்யற ராமாச்சாரிக்கு எது வேணாலும் சாதிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிற என்ன மாதிரி ஒருத்தனுக்கு எதுக்கு கிடைக்காது அப்படின்னு யோசிச்சான். நானும் ராமாச்சாரி மாதிரி அந்த தண்ணி கிட்ட போய் விறக வெட்டுறேன். அப்படியே தெய்வக்கன்னிய வெளியே வந்த உடனே அவங்கள ஏமாத்தி கொடாலிய நானும் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு அந்த சூரையா காட்டுக்குள்ள போனான். தண்ணி கிட்ட போய் வேணும் வேணும்னு அவன் கையில இருந்த கொடாலிய அந்த தண்ணிக்குள்ள போட்டான். ஆத்தங்கர ஓரத்துல உக்காந்து கண்ணீர் விட்டுக்கிட்டு நடிச்சுக்கிட்டு இருந்தான். உடனே தெய்வக்கண்ணே வெளியே வந்தாங்க. சூரையா, நீ எதுக்காக கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? நான் விறகு வெட்டலான்னு காட்டுக்குள்ள வந்தேன். விறகு வெட்டும் போது கை தவறி என்னோட கொடாலி தண்ணியில விழுந்துருச்சு. அதுக்குதான் நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். கவலைப்படாத, உன்னோட கொடாலிய நான் எடுத்துக்கிட்டு வந்து குடுக்கறேன் அப்படின்னு தெய்வக்கன்ய தண்ணிக்குள்ள போய் முதல்ல தங்க கொடாலிய கொண்டு வந்து கொடுத்தது. அந்த கொடாலிய பார்த்த உடனே சூரையா ஆசைப்பட்டு, அந்த கொடாலி என்னோட இதுதான், குடுங்க குடுங்க அப்படின்னு கேட்டான். தேவக்கன்னிக்கு அவனோட ஸ்வபாவம் தெரிஞ்சு போய் கோவத்தோட இப்படி சொன்னாங்க. என்னடா சொன்ன? இந்த தங்க கொடாலி உன்னோட இதா? நான் உன்னை பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் இந்த தங்க கொடாலிய கொண்டு வந்த. இந்த தங்க கொடாலி என்னோட இது. நீ பொய் சொன்னதுனால உன்னோட கொடாலி கூட உனக்கு கிடைக்காது. மரியாதையா இங்கிருந்து போ, இல்லன்னா நான் உன்னை தண்டிச்சிடுவேன். ஆனா நீங்க எங்க ஊரு ராமாச்சாரிக்கு மட்டும் தங்க கொடாலிய குடுத்தீங்கல்ல, எனக்கு குடுக்கறதுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு யோசிக்கிறீங்க? ராமாச்சாரிக்கு தங்க கொடாலிய கொடுத்த விஷயம் இந்த சூரையாவுக்கு தெரிஞ்சுதான் இவன் இங்க வந்திருக்கான் அப்படின்னு தெய்வக்கன்னிக்கு விஷயம் புரிஞ்சு போச்சு. நீ மத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படுறவன், ஆனா ராமாச்சாரி மத்தவங்களுக்கு உதவி செய்யறவன், அதனாலதான் அவனுக்கு கொடுத்தேன். ஆனா நீ தங்கத்து மேல ஆசைப்பட்டு எனக்கே துரோகம் பண்ணணும்னு இங்க வந்திருக்க. உன்னை நான் மன்னிக்குவேனா? நீ ராமாச்சாரி முன்னாடி நிக்கவே முடியாது. அவன் எல்லாருக்கும் நல்லது செய்ய பிறந்தவன், ஆனா நீ உடம்பு முழுக்க கெட்டவன். நீ இப்பவே இங்கிருந்து கிளம்பிப்போ, இல்லனா உனக்கேத்த தண்டனைய கொடுத்துருவேன். அப்படி தெய்வக்கன்னிய சூரையாவை மிரட்டின உடனே சூரையா அங்கிருந்து பயந்துகிட்டு போயிட்டான். ஊருக்குள்ள போய் இந்த விஷயத்த பத்தி எல்லாருகிட்டையும் சொன்னான். ராமாச்சாரி அவனோட நல்ல குணத்தினால அவன் அந்த கொடாலிய சம்பாதிச்சான். ஆனா சூரையா அவனோட கெட்ட புத்தியால அவனோட இரும்பு கொடாலிய கூட அவன் இழந்துட்டான். எப்பவுமே நல்லது செய்யறவங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். கெட்டது செய்யணும்னு யோசிக்கிறவங்களுக்கு எப்பவுமே கெட்டதுதான் நடக்கும். ராமாச்சாரி அவனுக்கு கிடைச்ச அந்த தங்க கொடாலினால கஷ்டப்படுற ஜனங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தான்.